அன்புமிக்கவர்களே, வெறுப்பு வேண்டாம். வெறுப்பு உண்மையை உணர வைக்காமல் ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அன்புமிக்கவர்களே, இறந்த பின்பு இவர் யாருடைய மனைவியாக இருப்பார்? உயிர்த்தெழுதல் உண்மையாக இருக்கிறதா என்ற கேள்வி சதுசேயர்கள் உள்ளத்திலே எழுப்பி ஆண்டவர் இயேசுவிடம் ஒரு குற்ற நோக்கோடு கேள்வி எழுப்புகிறார்கள். உண்மையில் இந்த வெறுப்பு தான் காரணம் என்பதை நற்செய்தி உணர்த்துகிறது. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, இறைவனின் வளமையான இறைக்கரமும் இறை ஆசீரும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புமிக்கவர்களே, வெறுப்பு பொதுவாக எதையும் ஏற்றுக்கொள்ளாது. இந்த சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லாதவர்கள். இயேசு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை ஆணித்தரமாக எடுத்து கூறுகிறார். நாம் நம்பும் கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்பதை அறிக்கையிடுகிறார். உயிர்ப்பு நம்மை உருமாற்றுகிறது. உயிர்த்தெழுதலின் பின் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக இருப்போம் என்று அவர் எடுத்து கூறுகிறார். ஆனால் இயேசுவின் மீது கொண்ட வெறுப்பினால் தான் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா, செலுத்தணுமா வேணாவா அப்படின்னு பல கேள்வி எழுப்புகிறார்கள். அதே போல உயிர்த்தெழுதல் இருக்கிறதா என்று சோதிக்கும் நோக்கோடு ஆண்டவரிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் கடவுள் அழகாக சொல்லுகிறார், உண்மையில் உயிர்த்தெழுதல் என்பது இருக்கிறது. உயிர்த்தெழுந்த பின் நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக இருப்போம் என்று ஆணித்தரமாக அவர் கூறுகிறார். அன்புமிக்கவர்களே, முற்காலத்தில் பெரியோர் கடவுள் முற்றிலுமாக நம்பகத்தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெரியோரும் நினைத்தார்கள். அதே போல இந்த பெரியார் என்பவர் கடவுள் இல்லை என்று கூறினார். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஃப்ரெட்ரிக் நீச்சே என்பவர் காட் இஸ் டெட், அதாவது கடவுள் இறந்து விட்டார் என்று வாதிட்டார். கடவுள் இல்லை, கடவுள் என்று ஒருவர் இறந்தார், ஆனால் அவர் இறந்து போய்விட்டார் என்று மனித தன்மையையும் மனிதனையும் அதிகமாக முதன்மைப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஆனால் இந்த உலகத்தை படைக்க ஆற்றல் கொண்டவர் கடவுள், மனிதனை உருவாக்க வல்லமை கொண்டவர் கடவுள், கொடுமையாக அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை விடுவிக்கும் சக்தி வாய்ந்த கடவுள் எப்படி இறந்தோரின் கடவுளாக இருப்பார்? இவர் மாறாக வாழ்வோரின் கடவுள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதல் நிச்சயம் இருக்கிறது என்பது இதிலிருந்து நமக்கு வெளிப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, விடுதலை பயணம் 14 நாம் பார்க்கிறோம். அதாவது 3ஆம் அதிகாரம் 14 15 வரை சொல்லுகிறது. நாமே இருக்கிறவர் என்றும் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். கடவுளின் ஞானம் அறிவும் எத்துணை ஆழமானவை என்று உணர்த்தப்படுகிறது. இந்த வெறுப்புனால தாங்க உண்மையை நாம் ஏற்க மறுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு மீது இவன் ஒரு தச்சனின் மகன், இவன் எப்படி நல்லதை செய்ய முடியும்? இவன் எப்படி உயிர் கொடுக்க முடியும்? இவன் எப்படி பார்வை கொடுக்க முடியும்? இவன் எப்படி உணவு கொடுக்க முடியும் என்ற இந்த வெறுப்பின் அடிப்படையில் எழுந்த கேள்வியினால் தான் உயிர்த்தலின் மேன்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இந்த சதுசேயர்கள். எனவே நமது வாழ்விலும் நமது குடும்பத்திலும் வெறுப்பை அகற்றுவோம், உண்மை உள்ள மனிதர்களாக வாழ்வோம். வெறுப்பினால் தாங்க குடும்பம் உடைஞ்சு போகுது. வெறுப்பினால தான் உண்மைக்கு ஒரு மதில் சுவரா இந்த வெறுப்பு தான் நிற்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே நமது வாழ்விலே வெறுப்பை அறவே வெறுத்து வாழ்வில் உண்மையுள்ள மனிதர்களாக வாழ்வோம் என்று இறைவன் அழைக்கின்றார். எனவே நீதிமொழி 4:10 சொல்லுவது போல, பிள்ளாய் கவனி, நான் சொல்வதை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுட்காலம் நீடிக்கும் என்று சொல்கிறார். அவரோடு நாம் நீடித்து வாழ வேண்டும், உயிர்ப்பின் மேன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் வெறுப்பை அகற்றுவோம். இவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள் என்று உணர்ந்து கொள்வோம். இறையாசை என்றென்றும் நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களிலே வெறுப்பை அகற்றி, வெறுப்பு எங்கள் வாழ்விலே உண்மைக்கு ஒரு மதில் சுவராக இருந்து தடைக்கல்லாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வெறுப்பை எங்கள் உள்ளத்திலிருந்து பிடுங்கி எறியவும், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு குடும்பத்திலே வெறுப்புணர்வை களையறிந்து நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.